எப்போ பார்த்தாலும் செஞ்சதே செய்கிறமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் நான் ட்ரை பண்ணது தான் இந்த பொரிச்ச பன். இது பேர் பொரிச்ச பன் இல்லை, பெகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எக்ஸாக்டாக வாயில் நுழையில, அதோட பேரை கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் தமிழில் தான் பார்த்தேன். அவங்க ஷார்ட்ஸில் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க. 5 இன்க்ரீடியன்ஸ் தான். மைதா மாவு, சுகரு, சால்ட்டு, ஈஸ்ட்டு அண்ட் வார்ம் வாட்டர். இந்த 5 மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து அதை இது பண்ணணும், ப்ரூஃபிங்காக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இதை மாதிரி ட்ரை பண்ணுறேன். நான் கேக் செஞ்சுருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி, பட் பிரெட் ஐட்டம் வந்து செஞ்சதில்லை. சரி செய்வேமே சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா மாவு திக்காக இருக்கணும், அதாவது தலைன்னு இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இருக்கணுன்ற மாதிரி. ஸோ 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா இதை மாதிரி லைட்டாக திக்காக ரோல் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு நல்லா அந்த ரவுண்டு ஷேப்பில் வந்து எடுத்துக்கணும். நான் ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் எடுத்துருக்கேன், அதாவது திக்னஸில் எது எப்படி வருதுன்னு. இந்த உருண்டை பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த மாவு. ஸோ அப்படி இருக்குது. வாமாக வச்சுக்கணும், எண்ணெயை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காமல் வாமாக வச்சு ஸ்லோவாக பொரிக்கணும்னு சொன்னாங்க. இந்த கலர் வந்தால் போதும். டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு லைட்டாக பட்டரும் சுகரையும் மிஸ் பண்ணி வச்சுருந்தேன். லைட்டாக டைட்டாக இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன்.